கட்டுரை வாக்கியங்கள் ஆக்கம் பயிற்சி. இது எனது வெற்றிக்கனி இதழின், அதாவது வெற்றிக்கனி மாதிரி பரீட்சைத்தாள் 1 வினாத்தாள் 2 இறுதி வினாவாக தமிழ் மொழி சார்பான கட்டுரை வாக்கியங்கள் ஆக்கம் பயிற்சி, அதாவது கட்டுரை வாக்கியங்கள் ஆக்கும்படி கேட்கப்பட்ட வினாவுக்கு நாங்கள் விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபட போன்றோம். இப்ப இங்கே ஒரு காட்சிப்படுத்த தந்து அந்த காட்சிப்படுத்தை அவதானித்து நாங்கள் 3 வாக்கியங்கள் எழுத வேணும். முதல் இந்த படத்தை பார்த்தோமா இருந்தால் எங்களுக்கு தெரியுது, முதலை என்பது ஒரு நீரில் வாழக்கூடிய பலம் மிகுந்த ஒரு பிராணி. அது இன்னொரு பிராணியை, நரியை, அதாவது 4 கால்களை கொண்ட நரி என்கின்ற ஒரு மிருகத்தை, பிராணியை அது கவ்வி பிடித்திருக்கின்றது. அதன் கால்களை கவ்வி பிடித்தது. அப்ப இங்க நடைபெற்ற நிகழ்வு எங்களுக்கு படத்தை பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியும். முதல்ல தண்ணீருக்கு ஒளித்திருந்திருக்கும், நரி தண்ணீர் குடிக்க வந்திருக்கும். முதலைக்கு சாப்பாடாக நரியை சாப்பிடுவதற்காக முதலை பாய்ந்து, தண்ணீர் பாய்ந்து நரியின் காலைத்தான் பிடித்திருக்கு. நரி இதை கண்டவுடனே இது பாய்கிற சத்தத்தை கண்டு ஓட ஆரம்பித்தது. அப்ப அதிന്റെ உடம்பை பிடிக்க முடியாது, அதிന്റെ இறுதி பகுதியான காலை இறுக்கி பிடித்து கொண்டுச்சு. காலை பிடித்தா போதும், முதலை என்றபடி முதலைப்பிடியாக இருக்கும். முதலை என்ற பிடிய முதலப்பிடி என்றேன் சொல்றேன் என்றால் அந்த பிடியிலிருந்து மீளவே முடியாது, இறுக்கமா பிடித்திருக்கும். அப்ப முதலை பிடித்த உடனே அதான் இங்க அதுக்கு வர்றதான் கேள்வி. எங்களுக்கு கட்டுரை ஆக்கும்படி 3 வாக்கியமாக்கும்படி கேட்கப்படுகின்றது. விடயத்துக்கு வருவோம். அந்த கேள்வி வினாவுக்கு உரிய விடயம், நதியொன்று ஆற்றிலே தண்ணீர் குடிக்க வந்தது. நதியொன்று ஆற்றிலே தண்ணீர் குடிக்க வந்தது. அவ்வாற்றின் நீருக்குள் ஒரு முதலை இருந்தது. அப்ப இதுல பாருங்க, எல்லாம் 5 சொல்லுக்கு குறைவான வாக்கியம், 5 சொல் அளவில உள்ள வாக்கியமா இருக்கு. நதியொன்று ஆற்றிலே தண்ணீர் குடிக்க வந்தது. அப்ப 6 சொற்கள் ஒரு வாக்கியம். அவ்வாற்றின் நீருக்குள் ஒரு முதலை இருந்தது, அதிலே 5 சொற்கள வாக்கியம். நரி அந்த முதலையை காணவில்லை, அவனால் சொற்கள வாக்கியம். நரி நீர் குடிப்பதற்கு நீரில் இறங்கியது, 5 சொல் வாக்கியம். முதலை லபக்கென்று நரியின் காலை கவி கொண்டது, கவி பிடித்தது. அப்ப அதுல 6 சொற்கள், 7 சொற்கள் வாக்கியம். நரி பதற்றப்படாமல் முதலையிடமிருந்து தப்புவதற்கு தந்திரம் செய்தது, அதுவும் 6 சொற்கள்ல வாக்கியம். அப்ப பாருங்க, இந்த வாக்கியங்கள் ஆரம்ப வாக்கியமே எங்களுக்கு 5 சொற்களை அண்மித்து கூடியிருக்கையுடைய அதிக சொற்களை பயன்படுத்தவில்லை. அப்படி என்றால் தான் எங்களுக்கு அந்த வாக்கியங்களை ஆக்குறது இலகுவாக இருக்கும். அப்ப நரி ஒன்று தண்ணி குடிக்க வந்ததாம், அந்த ஆற்றுக்களை முதல்ல ஒன்று அமிழ்ந்திருந்ததாம், அது நரிய லபக்கண்டு அந்த காலை பிடித்ததாம். அது நரி தண்ணி குடிக்க இறங்கி இருக்கு, லபக்கண்டு பிடித்திருக்கு. ஆனா நதி என்ன செய்து, பதற்றப்படாமல் முதலையிடமிருந்து தப்புவதற்கு தந்திரம் செய்தது. எங்களுக்கு தெரியும், மிருகங்களிலேயே தந்திரம் மிக்க மிருகம் நரி என்று சொல்லப்படும். சில மனிதரை கூடி நரிப்புத்தி என்பார்கள். நரிப்புத்தி என்றால் அவர் தந்திரமாக காரியம் செய்யக்கூடியவன் என்றதான் கருத்து. தந்திரம் என்றால் என்ன? அதாவது மற்றவையை பற்றி சிந்திக்காமல், நன்மை தீமை என்று சிந்திக்காமல், தன்னுடைய சுயநல நோக்கத்தோட அதிகபட்ச, அதாவது புத்தியை பயன்படுத்தி சமயோசிதமாக தப்பித்துக் கொள்ற ஆற்றல். ஆனா சமயோசிதம் என்பது வரவேற்கத்தக்கது. ஆனா இங்க சுயநலம் கூடினதால, தன்னிலம் கூடினதால மற்றவர்களை பற்றி சிறிதும் சிந்திக்காது செய்கின்றதான் இந்த நரியின் குணம் என்று சொல்றது. அப்ப நரி ஒரு தந்திரம் செய்கிறேன். நரி முதலையிடம் தப்புவதற்கே என்ன கூறியிருக்கும் என்பதை ஊகித்து 3 வாக்கியங்கள் எழுதுக. அப்ப இங்க நாங்கள் கட்டுரை வாக்கியங்களாக என்னத்தை எழுதணும்? நரி முதலைக்கு கூறியதைத்தான் எழுத வேண்டும். இப்ப பாருங்க, இதுல உள்ள வாக்கியங்கள் எல்லாம் முதல்ல நாங்கள் ஒரு இந்த வாக்கியங்கள் எழுதிய காலத்தையும் கவனிக்க வேணும். எழுவாய் பயன்ல கவனிக்கணும், காலத்தை பயன் கவனிக்க வேணும்,
எழுத்துப்புல கவனிக்க வேணும். அப்படி பல படியங்கள் இருக்கின்றது. அப்ப இதுல காலத்தை கவனிக்கணும். நரியொன்று ஆற்றிலே தண்ணீர் குடிக்க வந்தது இறந்த காலம். வந்தது என்றால் முன்புதான் வந்தது இறந்த காலம். அவ்வாற்றின் நீருக்குள் ஒரு முதலை இருந்தது, அதுவும் இறந்த காலம். நரி அந்த முதலையை காணவில்லை. நரி நீர் குடிப்பதற்கு நீருள் இறங்கியது இறந்த காலம். முதலை லபக்கென்று காலை கவ்வி பிடித்தது இறந்த காலம். அப்ப நரி பதற்றப்படாமல் முதலையிடமிருந்து தப்புவதற்கு தந்திரம் செய்தது இறந்த காலம். அப்ப நாங்கள் இங்க பார்க்கிறோம், இதுல உள்ள பயனிலை சொற்கள் எல்லாம் தான் காலத்தை உணர்த்தது, மற்ற எந்த சொல்லும் உணர்த்தது இல்லை. நரியொன்று ஆற்றிலே நீர் குடிக்க வந்தது என்றால் வந்தது மட்டும்தான் இறந்த காலத்தை காட்டுது, அதான் பயனில்லை. மற்ற சொற்கள் எல்லாம் காலத்தை உணர்த்தவில்லை. சரி, அப்ப நாங்க முதல கதைத்தது, முதல நரியிடமிருந்து தப்புவதற்கு கூறியிருக்கக்கூடிய வாக்கியங்களையும் இறந்த கால வாக்கியங்களாகத்தான் எழுத வேண்டும். அதை எதிர்கால வாக்கியமாகவோ நிகழ்கால வாக்கியமாகவோ எழுதினால் எங்களுக்கு அங்க கருத்து பிழைக்கும், அப்ப புள்ளி கிடைக்காது. அப்ப நாங்க இது நரியின் தந்திரம். இங்க நரியின் மூளைக்கு மண்ட பகுதிக்கால இங்க இந்த சித்திர படத்துல இதயம் தரப்பட்டிருக்கிற. அப்ப இதயம் என்பதை நாங்கள் அதாவது எங்களுடைய சுவாச உறுப்பை இதயம் என்று கருதுகிறோம். ஏனென்றால் சுவாச உறுப்பு மனிதருக்கு மிக முக்கியமானது, சுவாசிப்பதற்கு. சரி, இதயம் என்பது அதாவது எங்களுக்கு இதயத்தை கருதுகின்றது. இதயம் என்றது சுவாச உறுப்பு அல்ல, ரத்தோட்டத்தோடு சேர்ந்த உறுப்பு. அந்த உறுப்பு எங்களுக்கு முக்கியமானது. ஏனென்றால் ரத்தம் எந்த நேரமும் உடம்பு முழுக்க பரவினாத்தான், சீராக பரவினாத்தான் நாங்கள் உயிரோடு இருக்கலாம். எங்களுடைய உடம்புகள் எல்லாம் இயங்குறது ரத்தம் தேவை. அப்ப அதை நாங்கள் செய்வதில்லை, இயற்கையாகவே இறைவனர்களாலேயே அந்த இதயம் செயற்படும். அப்ப இதயம் என்றதை இங்க அந்த நரி சிந்திக்கிறத கொண்டு நாங்கள் என்ன யோசிக்கிறோம் என்றால், நரி இப்ப முதலைக்கு சொல்ல போதும், முதலையாரி நீங்கள் ஐயோ என்ன பிடிச்சிருக்கிறீர்கள், நீங்க சாப்பிட போறீர்கள், ஆனா உங்களுக்கு ஒரு சுவையான என்ற உடம்பின் பாகம் இங்கே நான் கொண்டு வர இல்லையே. அது என்ன பாகம் வேண்டா, இந்த இதயம், அதுதான் நல்ல ரத்தத்தை பண்ற பகுதி, அதாவது ரத்தத்தை எல்லா பகுதிக்கும் செலுத்துறது, அதுதான் நல்ல சுவையா இருக்குமே, அதை நான் இருந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டேனே, அதை போய் எடுத்துட்டு வரணும் என்று சொல்லி தந்திரமாக சொல்லி தப்பிக்க போகின்றது என்றதை நாங்கள் நினைத்துக் கொண்டு வாக்கியம் ஆக்குதல் வேண்டும். அப்ப இதிலே எழுவாய் பயனிலே இயல்பு திருத்தமாக இருக்க வேண்டும். அதே நேரம் வாக்கியத்தின் கருத்து சரியாக இருக்கணும். இறந்த காலத்தை உணர்த்துறதாக இருக்க வேண்டும். 5 சொற்களுக்கு குறையாமல் இருத்தல் வேண்டும். அப்ப இதுல நான் சில 3 வாக்கியங்களை உங்களுக்கு ஆக்கி பயிற்சி படுத்துறேன். அதுக்கு பிறகு நீங்கள் இதே போன்ற தலைப்புகள்ல வேற வேற வாக்கியங்களை ஆக்கி பயிற்சி பெறுங்கள். முதலாவது, இந்த நரி சொல்லி இருக்கும் முதலையாறு. ஏன் நரி துணிச்சலோட நிற்கிறீங்க, பயப்பட இல்லை, பதற்றப்படாமல். நரி பதற்றப்படாமல் முதலையிடமிருந்து தப்புவதற்கு தந்திரம் செய்தது. அப்ப பயந்தது மாதிரி காட்டு இல்லை. முதலையாறு, நீங்கள் என்னை சாப்பிடுறதை நான் கவலைப்படவில்லை, அல்லது நான் உங்களுக்கு இரையாக போகிறேன் என்பதில் நான் கவலைப்படவில்லை. ஏனென்று சொன்னால் எனக்கு உங்களுக்கு இரையாகுவது நல்ல சந்தோஷம். காரணம் என்றால் ஒரு நல்ல பெரிய பிராணிக்கு நான் இரையாகின்றேனே என்று நான் சந்தோஷப்படுகின்றேன் என்று நரி முதலாவது அந்த முதலைய தந்திரத்தால மயங்க வைக்கிற வார்த்தை சொல்ல வேண்டும். அப்ப நரி சொல்லுதோ, அதாவது நரி முதலையை பார்த்து சொல்லக்கூடிய முதல் வாக்கியம், நீர் என்னை உண்பதை இட்டு நான் சிறிதேனும் கவலைப்படவில்லை. அப்ப அதை விழிக்கிறது நீக்க முதலையாரு, நீர் அல்லது நீங்கள் என்னை உண்பதை இட்டு நான் சிறிதளவேனும் கவலைப்படவில்லை. அப்ப இப்படி சொன்ன உடனே முதலைக்கு குளிர்ச்சி ஆயிடும். என்ன குளிர்ச்சி ஆயிடும்? ஓஹோ, நரி எனக்கு தீனி ஆகிறத விரும்புதல் சொல்லி, அப்ப அதின் பிடி கொஞ்சம் இறுக்கமில்லாமல் போகும். அப்ப முதலையாரு, நான் உங்களுக்கு இரையாகுவதை இட்டு நான் கவலைப்படவில்லை, அது முதலாவது வாக்கியமாக இருக்கின்றது. அப்ப அடுத்து சொல்லும் அதே முதலையாரே என்பதை திரும்ப நாங்கள் பயன்படுத்தாமல், நான் எனது இதயத்தை
நான் வாழ்ந்த குகையில விட்டுட்டு வந்துட்டேன். நீங்கள் இப்படி என்ன பிடிப்பீங்கன்னு தெரியாது, பிடிக்கிறேன்னா நான் இதயத்தையும் கொண்டெல்லாம் வந்திருப்பேன். அப்ப அது சொல்லுது, நரி சொல்கின்றது அடுத்த வாக்கியமாக, நான் எனது இதயத்தை நான் வாழ்ந்த குகையில் பத்திரமாக வைத்துவிட்டு வந்து விட்டேன். நான் போய் அந்த இதயத்தையும் எடுத்துக்கொண்டு வரேன். அதை சாப்பிட்டால்தான் உங்களுக்கு என்னுடைய மாமிசம், என்னுடைய ரட்சி சுவையாக இருக்கும் என்று நரி கூறுகிறது. அப்ப என்று நரி கூறியது என்றது தேவையில்லை, எடுத்துக்கொண்டு வருகின்றேன் என்று சொல்ற மாதிரி இருந்தால் சரி. அப்ப இதுல நான் இந்த கட்டுரை வெற்றிக்கரி இதழ் பயிற்சியில வினாத்தாளில தரப்பட்ட வாக்கிய விடைகளை நீங்க அணுகி இதன் விடைகளை தெளிவு பெறலாம். இதே போல காட்சி படங்களுக்குத்தான் நாங்கள் பயிற்சி பெறுதல் வேண்டும். ஏனென்றால் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையில நிறைந்த அளவில் காட்சி படங்களை தந்துதான் அதுக்கு பாக்கியமாக்கும்படி கேட்கின்றார்கள்.